வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு செம வெயிட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மட்டன் பிரியாணி. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் 1 kg எடுத்துருக்கோம். ஸோ அதே அளவு ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. அப்புறமா 10 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா கல்லுப்பு எடுத்தாச்சு. தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ தயிர் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். அப்புறமா 6லேருந்து 8 பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. தென் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா நார்மலாக பிரியாணிக்கு போடுற மாதிரி பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, கடல் பாசி, பிரிஞ்சி இலை, அப்புறமா சில்லி பவுடர் எடுத்தாச்சு. 10 பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, அப்புறமா பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கல. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்து கூட. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் ரொம்ப நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம எந்த அளவுக்கு பிரியாணிக்கு தண்ணி ஊற்றணும்னா, நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 2 கப் வந்து தண்ணி ஊற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து பிரியாணிக்கு தண்ணி சேர்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மட்டனை பாயில் பண்ண வாட்டரை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு பத்தாததுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். காரம் எவ்வளோ வேணும்னு சேர்த்துக்கிட்டு வந்து இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், கம்மி காரம் வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த பாத்திரத்தை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து இது ரொம்ப நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு இந்த அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம பிரியாணியில் அரிசி சேர்க்கும் போது அந்த அரிசியில் எந்த தண்ணி இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. மீன்ஸ் நம்ம அந்த வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியோடு சேர்த்து போட்டோன்னா வந்து ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி தான் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ நம்ம வந்து அரிசியோட தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் போடும்போது பிரியாணி வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வராது. ஸோ தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினாவை கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த அரிசி தண்ணி இது எல்லாமே வந்து ஒழுங்காக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம மட்டன் பிரியாணியோட ஃபைனல் அவுட்புட் வந்தாச்சு. இந்த மாதிரி சிம்பிள் எட் ஆசம் ரெசிபிஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye.